ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு 2டே வார்த்தை தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில, இப்போ இருக்கிற சூழ்நிலையில உண்மையாலுமே சரிங்க. வெறும் ரூ. 500 கொண்டு வந்து லேடீஸ் கையில குடுத்தீங்கன்னா கூட, அதை எப்படி பாங்கு பண்ணணும்? என்ன சொல்றது? எப்படி சேமிக்கணும்? அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த காசுலேயே நீங்க குடுத்துட்டு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு குடுப்பாங்க. வீட்டு செலவையும் பார்த்துப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 500 இல்லாம ஒரு பூண்டு புளி கூட வாங்க முடியாதுங்க. அப்படி விக்கிது விலை. அதனால் வந்து அதையும் வாங்கிப்பாங்க. அது இல்லாமல் சிறு சேமிப்பு மாதிரி எடுத்து ஒளிய வச்சுரு அதுக்கும் பண்ணிப்பாங்க. லேடீஸ் பொறுத்தவரைக்கும் இதுதாங்க ஒரு சிக்கனமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நல்ல உள்ளத்தோடு அதை சேமித்து வைப்பாங்க இல்லையா? அதேமாரி ஜென்ஸுங்க ரொம்ப தாராள மனசுக்காருங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. போனால் டீ கடையில் உட்காந்தா கூட 4 பேருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு தான் வருவாங்க. இப்போ இருக்கிற விலைவாசிலையும் சரி, விலைவாசி கம்மியாக இருக்கக்குள்ளேயும் சரி, அவங்களோட ஷேரிங்கே அவங்க தாராள மனசுக்காரு. உண்மையாலுமே அப்படி தான் செலவு பண்ணுறாங்க. சிக்கனங்கிறது, சேமிப்புங்கிறது நம்ம வந்து ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் கரெக்டாக அதை நல்ல முறையாக அதை சேமித்தா மட்டும்தான் நம்ம கையில் நிற்குங்கிறது என்னுடைய கருத்துக்கள். பாய். கமெண்டில் எப்படியோ பார்த்து போடுங்கப்பா. பாய்.